எனக்கு கொண்டு பாத்ரூமே போகல. அது ஐயோ ஐயோன்னு நான் கத்துறது பக்கத்து வீட்டுக்கு கேட்கும். அந்த குத்து என்ன காலில் நடந்த போகாத கோயிலும் இல்லை. எல்லா கோயிலுக்கும் பூசை கொடுத்து நேர்த்தி கொடுத்து என்னால் ஏலா டாக்டர்லாம் ஏற்கோ எடுத்து ஒன்றுமில்லை. உடனே டிக்கெட் வெட்டி விட்டாங்க. இந்த சார் ஒரு ஆள் தான் பார்த்து இந்த வருத்தத்தை கண்டுபிடிச்சி இன்றைக்கு நான் 9 நாள் நாளையோட 10 நாள் இங்கே தான் செய்யாரில் இருந்து நான் சோறு சாப்பிட்டேன். 30 சாப்பிட்டேன். சோத்துக்கு நான் சாப்பிட இல்லை. அழுது இருந்தேன். இங்கே தான் நான் சாப்பிட்டேன். செய்யாரில் இருந்து அள்ளி சாப்பிட்டேன். போய் இவ்வளோ வருத்தத்தை நான் அனுபவிக்க இவ்வளோ காசு செலவழிக்க மாட்டேன். நான் இருப்பனா சாவனான்னு தெரியாமல் இருந்தேன். அவ்வளோ வேதனை, இரவு பகலா குத்து வேதனை. அழுது கட்டியில் கால் நீட்டே இல்லாமல் இருந்தேன். என்ன கஷ்டப்பட்டேன். இங்கே கிளினிக்கில் நின்று என்ன ஈஸியாரெல்லாம் தள்ளி வந்தவங்க தள்ளி கொண்டு போகிற தள்ளி வரவர் ஐயா என்னால் ஏழாது. ஒரு 5-6 நாளால் இந்த நானே நடந்து போகிறேன். பாத்ரூம் போகிறேன், இந்த உடுப்பு கழுவி போடுறோம், குளிக்கிறேன். வீட்டை அனைவருக்கும் சொல்கிறேன், வருத்தத்தை வச்சிருக்காதவங்க உங்களை கும்பிட்டு சொல்கிறேன். நான் என்ன போல கஷ்டப்படாதவங்க நான் பட்ட கஷ்டம் காணும். ஆனால் கம்பவுண்டி நடந்து வரேன். செய்யாரில் இருந்து இங்கே வந்த பிறகு தான் இருந்து சாப்பிட்ருக்கேன். இல்லாட்டியும் ஒரு பாசம் சோறு எடுத்து குழைச்சி போட்டு டஸ்ட்பினில் கொட்டி தாம்பிடுறது சாப்பிட இருந்து. உண்மையாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா, டாக்டருக்கு நன்றி சொல்கிறதா, இங்கெல்லாம் மிஸ்மாருக்கு நன்றி சொல்கிறதா. நல்லா எனக்கு எண்ணெய் போட்டு மசாஜை செய்து இன்ஜெக்ஷன் போட்டு என்னை சுகப்படுத்தின அனைவருக்கும் நன்றி. இந்த இவ்வளவு தூரம் நான் நடப்பேன் நினைச்சேன்.